நூற்றுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நேசித்தான், வாயில மட்டும் கிடையாது. எப்படி நேசித்தாராம்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து அந்த யூதர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், நீங்க வந்து கை வச்சா சுகமாயிருவான் அப்படின்னு அவன் நம்பி உங்களை அழைக்கிறான். இந்த அற்புதம் செய்யறதுக்கு அவன் தகுதி இல்லவன். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு புறஜாதி மனுஷன், அவன் ரோமன், யூதன் கிடையாது. அந்த நாட்களில் யூதர்களை பொறுத்த வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படாத யூதர்கள் அல்லாத புறஜாதி மக்களை வந்து தீட்டுள்ளவர்களாய் பார்ப்பாங்க. மாத்திரம் அல்ல, அவர்களை நாய்க்கு சமமாக தான் செய்வாங்க. அதன் அடிப்படையில் தான் இயேசு சொல்வார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல. புறஜாதி மக்களை ரொம்ப கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. தேவன் அற்றவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள அவர்கள் தகுதியே இல்லாதவர்கள், அப்படிதான் யூதர்கள் பார்ப்பாங்க. அதனால தான் இயேசு வந்து இவன் நூற்றுக்கு அதிபதின்னு நீங்கள் ஓரம் கட்டிடாதீங்க, இவன் தகுதியுள்ளவன். ஏன் அப்படின்னா, இவன் நம்முடைய ஜனங்களை நேசித்தான், நமக்குன்னு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் பிறப்பிலும் வளர்ப்பிலும் தான் ஒரு புறஜாதி மனுஷன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன் யூதர்களை நேசிச்சான்? ஏன் யூதர்கள் ஜெப ஆலயத்தை கட்டினான்? யூதர்கள் ஆராதிக்கிற யெகோவா தேவனை அவன் நேசித்தான். அல்லேலூயா. தேவன் மேல அவ்வளோ பிரியம் அவனுக்கு, கர்த்தர் மேல அவ்வளோ அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை நேசித்தான். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் வந்து இயேசுவை கேட்டான், வேதத்திலேயே ரொம்ப முக்கியமான கற்பனை என்ன, அதை சொல்லணும், நான் அதை ஃபாலோ பண்றேன். ஆனா சொன்னார், 2 தான். ஒன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட அன்பு கூறு. இது முதலாவது பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை, உன்னை நேசிப்பது போல் கர்த்தரை நேசி, மனுஷனை நேசி. இதான் 2 பிரதான. இது 2 செஞ்சா முழு வேதத்தையும் கை கொள்ளுவேன்ட்டார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, நீ ஆண்டவரை நேசிக்கணும். அந்த நேசிப்பது உண்மைன்னா அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யணும்? நேசிக்கணும். இந்த பிரமாணத்தை தான் அவன் ஃபாலோ பண்றான் பாருங்க. ஆண்டவரை நேசிச்ச இந்த நூற்றுக்கு அதிபதி தேவனை ஆராதிக்கிற ஜனங்களையும் நேசித்தான், ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அவன் வாயில் அன்பை காட்டில, கர்த்தர் மேல் அன்பை கிரியைகளை காண்பித்தான். இதை கேட்ட உடனே 6ஆம் வசனம் சொல்றது, இயேசு உடனே அவரோடு கூட என்ன செய்தாராம்? ஒண்ணுமே கேட்கல பாருங்க, எந்த பதிலும் சொல்லாம அவன் ஜனங்களை நேசித்தான், ஆலயம் கட்டி கொடுத்தான். இயேசு அமைதியில் அவர் கூட ஆரம்பிச்சிட்டார் போகிறதுக்கு. ஏன்னா அவன் என்னை நேசிக்கிறான், நான் அவனுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத கிரியையில காண்பிக்கணுங்க. கிரியையில அப்படி கிரியையில காண்பிக்கிறோமா? கொஞ்சம் நம்மை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க போகிறோம். நாம் கர்த்தர் மேல இருக்கிற அன்பை கிரியையில காண்பிச்சா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவருடைய கிரியை எப்படி இருக்கும்? முதல்ல வாசிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39 42 வரை நீங்க வீட்டில் வாசிங்க. அங்க மரியாதை குறித்து என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தாலாம் மரியாள் கேட்டாள். நாம் ஆண்டவரை நேசிக்கிறது உண்மைன்னா அவர் பாதத்தில் அவரோடு உறவாடுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, தேவனோடு நேர செலவழிக்க இருதயம் வாஞ்சிக்கும். நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? ஆண்டவர் நேசிப்பது சபைக்கு வந்து பாடுவது மாத்திரம் அல்ல, தனிமையில தேவனோடு நம்ம அதிக நேரம் செலவழிப்பது தான் அவர் மேல இருக்கிற அன்புக்கு அடையாளம். நம்ம ஆண்டவர் உண்மையை நேசிச்சோன்னா ஜெபம் நமக்கு பிரியமா இருக்குங்க. ஆண்டவர் பாதத்தில் அமர்வது நமக்கு பிரியமா இருக்கும். ஜெப நேரம் நமக்கு விருப்பமா இருக்கும். ஜெபிக்கவே உங்களுக்கு மனம் வரலன்னா நீங்க இன்னும் கர்த்தரை நேசிக்க விதத்தில் நேசிக்கல. 122 முதல் வசனத்துல தாவீதை பார்த்து சொன்னாங்களாம், ஆலயத்துக்கு போலாம் வாப்பா அப்படின்னு. உடனே இருது என்னாச்சா, போயிட்டே இருங்க, அப்படி வந்துடுறேன் நான். இப்போதானே ஆரம்பிச்சவங்க பண்ணியிருப்பாங்க. மணி என்ன 7:30. இப்போதான் பாட்டு அங்கிள் முடிச்சிருப்பாரு, பிரதர் முடிச்சிருப்பாரு, அந்த அண்ணன் முடிச்சிருப்பாரு. இப்போதான் பாஸ்ட் கையில் கொடுப்பாங்க. 7:40 வர்ஷிப் நடந்துட்டு இருக்கோம். தாவீது அப்படி இல்லை, ஆலயத்துக்கு
போவோம். வாருங்கள் என்ற உடனே எப்படி இருந்துச்சு அவனுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கும், வீட்டில் எதையாவது போட்டு விளையாண்டுட்டு இருக்கும், உருட்டிட்டு இருக்கும். நம்ம அப்படி பேண்ட் ஷர்ட்டை மாற்றி வண்டி சாவி கையில் எடுத்தோடனே அது பார்க்கும், கடைக்கா போகிறீங்க, ஹாப்பி ஆகிடும். ஹாப்பியான என்ன பண்ணும்? விளையாண்ட சொப்பு சாமான் எங்கே பறந்துச்சுன்னு தெரியாது, எழுதிட்டு இந்த நோட்டு புக்கு எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியாது, எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு எங்கே தான் போகணும்? எங்கள் அப்பா கூட. ஏன்னா அது எனக்கு மகிழ்ச்சி. அப்போ அது எனக்கு மகிழ்ச்சின்னா என்கிட்ட எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எதுவாக இருந்தாலும் சரி அது எனக்கு முக்கியமே இல்லை. அப்போ ஆலயத்து போவோம் அப்படின்னு தாவீதுக்கு மகிழ்ச்சின்னா அவன் எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தானோ அது எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி கடாசிட்டு நான் முதல்ல எங்கே தான் போகணும்? இதுதான் கர்த்தர் மேலே இருக்கிற அன்பின் அடையாளம். மற்றபடி காணி கொடுக்கறதும் தசமாகம் கொடுக்கறதும் அல்லது நல்லா உள்ள முருக பாடுறது அதெல்லாம் ரெண்டாவதுங்க. தேவனோடு செலவிடுகிற நேரம், அவர் சமூகம் எப்போ உங்க இருதயத்தில் பிரியமாக இருக்கிறதோ, எப்போ நீங்க அதை ரொம்ப வாஞ்சிக்கிறீங்களோ அதுதான் கர்த்தர் மேல இருக்கிற அன்புக்குரிய அடையாளம். அல்லேலூயா. உங்க இருதயம் அப்படி ஏங்குதான் கொஞ்சம் யோசிங்க. அப்படி ஏங்குறவளா இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில யார் தீமை செய்ய பார்த்தாலும் கர்த்தர் அதில் ஒரு நன்மையை வைத்திருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது வாழ்க்கையில எவ்வளவு தீமை செய்ய மனிதர் எழும்பினார்கள் இல்ல? தாவீது ஒரு இடத்துல சொல்வாரு, என்னோட அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான். சொந்த நண்பன், என்னுடைய பிராண சிநேகிதன் எனக்கு விரோதமாக எழும்பினான் தாவீது. ஃப்ரெண்டு எதிராக எழும்புறான், ஒன்ன சாப்பிட்டவன் குதிகால தூக்குறான், சொந்த குடும்பம் எதிராக எழும்புது, கனம் பண்ணி மதித்த சவுல் எதிராக எழும்புறான், சொந்த யூத ஜனங்களின் விரோதமாக எழும்பினாங்க. எத்தனை போராட்டம் வந்தோம். தாவீதின் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மையை மாத்திரமே செய்தார். அல்லேலூயா. ஏன்னா தாவீது கர்த்தர் சமூகத்தை நேசித்தான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர்னா கொல்ல பிரியம், அந்த பிரியத்தினால் ஒரு பாதத்தில் அமர்ந்திருந்தான். அதனால தான் 42ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, எப்போ நான் உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் ஆண்டவரே, எப்போ நான் உம்முடைய. எல்லாம் எவ்வளோ ஏங்குது பாருங்க. நம்ம இருதயம் ஏங்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்போ சர்ச்சுக்கு போவோம், எப்போ ஆராதிப்போம், எப்போ நான் எழும்பி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் இன்னும் ஜெபி, அந்த வாஞ்சை நமக்குள்ளே எழும்புனாதான் நம்ம கர்த்தரை நேசிக்கிறோன்னு அர்த்தம். அப்படி நேசிக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்வார். அல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை கொஞ்சம் பாருங்க. யார் அதிகம் ஜெபிக்கிறாங்களோ, யார் ஜெபத்தை ரொம்ப நேசிக்கிறாங்களோ, யார் ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறாங்களோ, யார் தனிமையில் உட்காந்து தேவனோடு உறவாடுறாங்களோ அவங்க வாழ்க்கை எப்பவுமே ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க ட்ரெஸ்ஸு சிம்பிளாக இருக்கலாம், அவங்க வீடு சிம்பிளாக இருக்கலாம், அவங்களுடைய காரியங்கள் வெளித்தோற்றம் சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரோடு இந்த உறவின் நிமித்தம் அவங்க அந்தரங்க வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களோட காரியங்களாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், கர்த்தர் மகிமையாக நடத்துவதை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறோம் அப்படின்னா அதன் வெளிப்பாடு தேவனோடு உறவாடணுமா. ரெண்டாவது, இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா 7 அதிகாரம் 4:5 நீங்க வாசித்தீங்கன்னா அவர்கள் சொல்றாங்க, அவன் ஜனத்தை நேசித்தான். ஒரு ஜெப ஆலயத்தை, ஏன் ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தான் அப்படின்னா, அந்த நாட்களில் எருசலேமில் ஒரே ஒரு பெரிய தேவாலயம், பண்டிகை கொண்டாட பலி செலுத்த அங்கே வருவாங்க. எல்லா ஜனங்களும் ஓய்வு நாளுக்கு கட்டாயம் கர்த்தரோட ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால் எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு நேசிக்க முடியாது, வர முடியாது. அதனால ஒவ்வொரு ஊரிலையும் ஜெப ஆலயம், சினகாக் என்று சொல்லுவார்கள், அந்த ஜெப ஆலயம் கட்டியிருப்பாங்க. அந்த ஜெப ஆலயத்தில் வாரந்தோறும் அந்த 7வது நாள் ஓய்வு நாளில் யூதர்கள் கூடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே இருக்கிற வேதபாரகர்கள் ஆசாரியர்கள் மூலமாக கேட்டு கற்றுக்கொள்வாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஜெப ஆலயம் இருக்கும். நீங்கள் 4 சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது இயேசு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போனார். அது வந்து எருசலேம் கிடையாது, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சு, உள்ளூர் சபை. அந்த சபையில் போய் ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ணினார். பெரிய ஆலயம் எருசலேமில் தேவாலயம். இப்போ இந்த கப்பர்நகூமில் அங்கே இருக்கிற ஜெப ஆலயத்தை யார் கட்டி கொடுத்ததான்? இந்த நூற்றுக்கு அதிபதி. ஏன் அப்படின்னா தேவ ஜனங்கள் வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கணும், தினந்தோறும் ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்படணும், கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லப்படணும், தேவ ராஜ்யம் வேகமாய் வளரணும். அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. தன் சொந்த செலவில் அவன் மாத சம்பளம் வாங்குற ஆள் தான், அவன் பெரிய மில்லியனர் கிடையாது,
நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் வாங்குற நபர் தன் சொந்தத்துல ஒரு ஜெபாலயத்தை கட்டி தேவ ராஜ்யம் வளர அவன் பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிப்பது உண்மைன்னா தேவ ராஜ்யம் வளர நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மால முடிந்த ஊழியத்தை தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக நாம் என்ன செய்கிறோமோ அதாங்க அன்பின் அடையாளம். நம்ம இப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம ரொம்ப நேசிப்போம். பிள்ளைகள் நேசிக்கிற நாம இன்னைக்கு தேவையான பிள்ளைகளுக்கான எல்லா தேவையிலையும் சந்திப்போம். அது வளர்ந்து எதிர்காலத்துக்குரியதை இன்னைக்கே நம்ம பிளான் பண்றோம். ஆமாவா இல்லைங்களா? என் பிள்ளை படிச்சு வளர்ந்து வரும்பொழுது கல்யாணமாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், பிள்ளைங்க படிப்பாக இருக்கட்டும், இப்போவே நம்ம என்ன செய்கிறோம்? பிளான் பண்ணுறோம். ஏன் பிளான் பண்ணுறோம்? அது என் பிள்ளை நான் நேசிக்கிறேன். என் பிள்ளையின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னா என்னால் முடிந்த வரைக்கும் நான் அதான் அன்பின் பிரயாசம். அப்போ நான் ஆண்டவர் நேசிப்பது உண்மைன்னா அவர் ராஜ்யம் இந்த பூமியில இன்னும் வளருவதற்கு நான் என்னால் இயன்றதை செய்வேன். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு பிரயாசப்படுகிற எந்த மனிதன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அப்படி இருக்கிறோமாங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனோடு செலவிடுகிற நேரத்தில், தேவனுக்காக செய்கிற ஊழியத்தில் நாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெறதான் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க மனம் இல்லை, தேவனுக்காக ஊழியம் செய்ய மனம் இல்லை, தேவனுக்காக எதையாவது நன்மை செய்யணும் அந்த வைராக்கியத்தை நம்ம காண்பிப்பதில்லை. நிறைய நேரங்களில் அவருடைய அன்பு, அவர் மேலே இருக்கிற அன்பை வாயின் வார்த்தையில தான் காட்ட விரும்புகிறோம், கிரியில காட்ட விரும்பலை. தேவன் கிரியிலே காட்ட விரும்புகிறார். பல நேரங்களில் ஜெபிக்க கூட நேரம் இல்லாமல் உலகம் உலகம் உலகம்னு ஓடுறோம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டான், அல்லது கொஞ்சம் மனித உறவுகள் கிடைச்சிட்டான், கொஞ்சம் நம்ம சூழ்நிலைகளாக நமக்கு மகிமையாக இருந்துட்டான், தேவனை மறந்துடுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. இதெல்லாம் மாயை, எல்லாம் மாறி போயிடும். நீ உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. திரளான தண்ணீர்களும் நேசத்தை என்ன செய்யாதான்? ஒருவனுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாம் கொடுத்தாலும் அந்த நேசம் என்ன செய்யக்கூடாதான்? ஆனால் உண்மையான அன்பு எதை கொடுத்தாலும் மாறாது. லேலூயா, லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா ஆசீர்வாதம் பெருகுனாலும் அந்த அன்பு மாறக்கூடாது, போராட்டங்கள் வந்தாலும் அந்த அன்பு மாறக்கூடாது. அந்த அன்பு கிரியையில காண்பி. அவரோடு இருக்கிற உறவு, அவருக்காக செய்கிற ஊழியம், அதில் எவ்வளோ வைராக் காண்பிக்கிறோமோ அந்த வைராக்கியம் தான் அன்பின் அடையாளம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சான். அவர் மேல இருக்கிற அன்பு கிரியையில காண்பித்தான். ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்த பொழுது கர்த்தர் ஒரு மாறுத்தரமும் சொல்லலை, நேராக ஜனங்களோடு கூட போனார். அங்கேதான் பதில் சொல்லி அனுப்புகிறான், என் வீட்டுக்கு வர வேணாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த வார்த்தை சொன்னான், வேலைக்காரன் சுகமானான், கர்த்தர் நன்மை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அந்த நன்மைகளை நிச்சயம் கற்றுத் தருவார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருப்போம். அவர் மேலே இருக்கிற அன்பின் பிரயாசத்தை உண்மையாய் காண்பிப்போம். தேவன் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா.